ஸோ நெறைய பேருக்கு கேள்வி என்னன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் எந்த அளவுக்கு நம்பலாம்? எந்த அளவுக்கு நம்பி நாங்க இன்வெஸ்ட் பண்றது? நல்ல ரிட்டர்ன் எங்களுக்கு ஸ்டேபிள் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா? அண்ட் எப்போ நாங்க எக்ஸிட் ஆகுறது? ஒரு விஷயங்க என்னன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இட் இஸ் கண்ட்ரோல்ட் பை செபி, ரெகுலேட்டட் பை செபி. செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் போர்ட் ஆஃப் இந்தியா அண்ட் which comes under இந்தியன் கவர்மெண்ட். ஸோ வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா இது வந்துட்டு சேஃப் தான் அண்ட் இட்ஸ் டிரான்ஸ்பரண்ட். நீங்க என்னென்ன இன்வெஸ்ட் பண்றீங்களோ எல்லாமே உங்களுக்கு தெரியும். என்னென்ன கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு தெரியும். எல்லாமே உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ உங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட், ஈஸி லிக்விடிட்டி, ஈஸியா நீங்க வந்து என்னைக்கு வேணாலும் அதை வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஸோ என்னைக்கு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எக்ஸிட் ஆகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய கோல் என்னைக்கோ அன்னைக்கு தான் நீங்க எக்ஸிட் ஆகணும். சோ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு கார் வாங்கணும், இல்ல எனக்கு வந்து ஒரு வீடு கட்டணும், பிளஸ் வந்து இல்ல எனக்கு வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்காக நான் பிளான் பண்றேன், இல்ல என்னுடைய குழந்தைகளுக்காக நான் ஃபியூச்சருக்கு பிளான் பண்றேன். சோ இதுக்கு வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்றது தான் மியூச்சுவல் ஃபண்ட். சோ மந்த்லி எஸ்ஐபியாவும் பண்ணலாம், இல்ல இன்னைக்கு லம்சம் போட்டுட்டு அந்த ஒரு கோல் ரீச் ஆகிற வரைக்கும் ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் நம்ம வெயிட் பண்ணோம்னா அதுல நல்ல ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு கொடுக்க போகுது. இன்னைக்கே போட்டுட்டு நான் 2-3 இயர்ஸ் எடுக்கிறேன்னா அதுல எந்த ஒரு பெரிய ரிட்டர்னும் கொடுக்க போறது இல்ல. பிளஸ் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. சோ வாலட்டிலிட்டினால அது வந்து உங்களுக்கு கம்மியாவும் காட்டலாம், ஜாஸ்தியாவும் காட்டலாம். சோ மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க வரீங்க அப்படின்னா, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வரீங்கன்னா அட்லீஸ்ட் 5 இயர்ஸ் நீங்க ஸ்டே பண்ணணும். 5 இயர்ஸ் அட்லீஸ்ட் இருந்தாதான் அதோடைய ஒரு குட் ரிட்டர்ன்ஸ் நம்மளால ஹார்வெஸ்ட் பண்ணிக்க முடியும்.